வணக்கம் நேயர்களே. இன்று அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய அலர்ஜியை பற்றி நம்ம பார்க்கலாம். அலர்ஜி இந்த ஒரு கடந்த சில வருடங்களாகவே, அதாவது ஒரு 30-40 வருஷமாகவே உலகமெங்கும் அலர்ஜி அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்றாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் விரிவாக பேசலாம். முதல்ல அலர்ஜியினுடைய சிம்டம்ஸை பற்றி பார்க்கலாம். முக்கியமான சிம்டம்ஸ் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, டாக்டர் இந்த குழந்தை எழுந்தவுடனே காலையிலேயே நிறைய தும்மல் பண்ணுறான். பெரும்பாலும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை தும்மல் வர்றது ரொம்ப நார்மல். ஏன்னா அது ஒரு மூக்க கிளீனிங்காக கடவுள் கொடுத்த ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். அதுவே ஒரு குழந்தை அடுக்கு தும்மல் மாதிரி, அதாவது சடா தும்புது, ஒரு 20-30 முறை தும்புது. காலையில் தும்புறது மட்டும் இல்லாமல் மூக்கில் அப்படியே சளி ஒழுகுது, தொடச்சிக்கிட்டே இருக்கும். சில டைமில் ஒரு 3-4 கர்ச்சீப் கூட செலவாயிடும். மூக்கை அரிக்கும். அதனால் அந்த அலர்ஜிக் சல்யூட்டுன்னு சொல்லுவாங்க. மூக்கை இப்படி பண்ணிகிட்டே இருக்கும், குழந்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கும். சில குழந்தைகளுக்கு கண்ணு கூட அரிக்கும். அதனால் ஆக்குலர் கிரைண்டிங்னுவாங்க. இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் சேர்ந்து இருந்தாலோ இல்லை 2-3 சேர்ந்து இருந்தாலோ அது ஒரு அலர்ஜினுடைய அறிகுறி தான். இந்த மாதிரி வர அறிகுறிகளை எதிர்க்கன்னா அது மூக்கு சம்பந்தமான அலர்ஜி. அதுதான் ஆங்கிலத்தில் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சில டைமில் அலர்ஜி ஸ்கின் சம்மந்தமாக வரும். பெரும்பாலும் சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே பார்த்தா இந்த மடிப்புகள்லாம் அரிப்பு நிறைய இருக்கும். டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்போ, நீ, அது கை மடிப்பு, கால் மடிப்பு, இங்கெல்லாம் குழந்தை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் தலையில் கூட அரிக்கும். அந்த மாதிரி வர்றது ஒரு டெர்மடைட்டிஸ். அதுவும் ஒரு அலர்ஜி தான். மூன்றாவதாக ஃபுட் அலர்ஜி. சில ஃபுட் அலர்ஜி கொஞ்சம் லிட்டில் லேட் வரும். அதாவது 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசுலாம் வரலாம். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் இவனுக்கு சீ ஃபுட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது டாக்டர். ஒரு நண்டு சாப்பிட்டாலோ ப்ரான் சாப்பிட்டாலோ உடனே அவனுக்கு வாயெல்லாம் வீங்கிடுது, கண்ணு கூட வீங்குது டாக்டர் அப்படின்னா. சில பேர் முட்டை கூட அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர்களுக்கு கவுஸ் மில்கே அலர்ஜி ஆகிடும். அதனால தான் டாக்டருங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் வரலும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுங்கணுன்னாங்க. இந்த ஸ்ட்ராங் அலர்ஜன்ஸை நீங்கள் ஏர்லியராக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அலர்ஜி வரக்கூடிய தன்மைகள்லாம் அதிகமாகிடும். இதை தவிர இன்னொரு அலர்ஜி இருக்குது. அது லங்ஸுக்கு தான் வர அலர்ஜி. அது கொஞ்சம் லேட்டாக வரும். அதாவது காரணங்கள் ஒன்றா இருந்தால் கூட சில குழந்தைகளுக்கு இருமல், வீசிங் கூட வரும். அதாவது நான் சொல்லும்போது இந்த அலர்ஜன்ஸ்லாம் எதிர்கொள்ளும்போது அந்த வீசிங்கே அடிக்கடிக்க வர ஆரம்பிச்சுன்னா 6 வயசுக்கு மேலே அதுவே ஆஸ்மாவாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ அலர்ஜியினுடைய அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அலர்ஜி யாருக்கு வரும் அப்படின்னா, அலர்ஜி எல்லாருக்கும் வர்றதில்லை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 100 பேரில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒரு 20-40 பேருக்கு இருக்குது. அதாவது சில மேலை நாடுகளில் 40 பேருக்கு கூட இருக்குது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள்லாம் சில ஒரு 10-20க்கு மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த அலர்ஜி ஆனால் இன்க்ரீஸ் ஆகின்றது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எதனால் வருதுன்னு கேட்பாங்க, டாக்டர் என் குழந்தைக்கு மட்டும் ஏன் அலர்ஜி வருதுன்னா, அலர்ஜி ஒரு பாரம்பரியம், அதாவது ஜெனட்டிக் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹெரிட்டபிள் ப்ரொபென்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தாத்தாவுக்கு இருக்கும் அலர்ஜி, ஆனால் மகனுக்கு இருக்காது, பேரனுக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்டிக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருக்கும், அப்புறம் பார்த்தா குழந்தைங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதனால் ஒரு ஸ்ட்ராங் ஹெரிட்டபிள் ப்ரொபென்சிட்டின்னுவாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலியில் ஃபாதருக்கோ மதருக்கோ இல்லை சிப்ளிங்க்கோ அலர்ஜி இருந்தால் இன்னொரு குழந்தைக்கு அலர்ஜி வரக்கூடிய தன்மை அதிகம். இது ஏன் சொல்கிறேன்னா, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுது. அது என்னென்னா, நம்மளுக்கு கடவுள் ஒரு கடவுளோ நேச்சர்னு சொல்லுங்கள், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு கிருமிகள் வருதுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு 4 வகையான டிஃபென்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு. பெரும்பாலும் இந்த டைப் 2, டைப் 3, டைப் 4 அதிகமாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு டைப் 1 அதிகமாக இருக்கும்.
இந்த டைப் 1 என்ன ஆகுதுன்னா ஐஜிஇ மாலிகூல்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், வேகமாக வரும். அதான் அது வந்து சில பேருடைய பாடி என்னன்னா ஒரு தூசு இல்லைன்னா டஸ்ட்டு இல்லைன்னா ஸ்மோக்கு இதை கூட வந்து ஒரு கிருமி மாதிரி நினச்சி வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற நம்மள 100க்கு 3 பேருக்கு இருக்குது அலர்ஜின்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வர்றதில்லை. ஆனால் வர்றவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுக்கு தான் இப்போ வந்து எந்த அலர்ஜென்ஸ்னால் வருது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அலர்ஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, காரணிகள், அதாவது அலர்ஜி வரத்துக்கூடிய காரணிகள் நம்மளை சுற்றி தான் இருக்குது. அதாவது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. இன்டோர்லேயும் இருக்குது, அவுட்டோர்லேயும் இருக்குது. இன்டோரில் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அலர்ஜியில் மிக பெரிய அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா ஒரு இதுன்னா அது வந்து ஹவுஸ் டஸ்ட் மைட்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு விதமாக நீங்கள் ஹவுஸ் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஹவுஸ் டஸ்ட்டில் வந்து ஒரு கிருமி இருக்குது. அது கண்ணுக்குனால உங்களால் பார்க்க முடியாது. ஒரு 0.1 0.2 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த ஹவுஸ் டஸ்ட் மைட் தான் பிரச்சனை. அது உலகமெங்கும் இருக்குது. இங்கே எல்லா உலகத்தில் எந்த இடத்துலையும் புதுசாக கட்ட இடத்துல கூட இருக்கும். அதுக்கு தான் வீட்டில் வந்து கூடுமான மட்டும் ட்ரை டு கீப் மினிமம் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கார்பெட், இந்த ஸ்க்ரீன், புக்ஸ் இதெல்லாம் நிறைய சேர்ந்துடும். இந்த ஃபர்னிச்சர் சேர அந்த டஸ்ட்டு அதிகமாக சேரும். அதில் வந்து டஸ்ட் மைட்டும் அதிகமாக சேரும். நான் அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லைன்னா குழந்தைகள் வந்து 8-9 மணி நேரம் ஒரு பெட்ரூமில் தான் படுத்து தூங்கும். அதனால் பெட்ரூமை க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா பெட்ரூமில் தான் சில குழந்தைகள் வந்து நிறைய ஸ்டஃப்டு டாய்ஸ்லாம் வச்சுருக்கோம், சாஃப்ட் டாய்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் சில புக்ஸ்லாம் நிறைய வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டு நிறைய சேர்ந்து அதனால் உங்களுக்கு அடிக்கடிக்க அந்த டஸ்ட் மைட் சேர்ந்துறதுனால அலர்ஜி நிறைய வரும். அதனால் கீப் மினிமம் திங்ஸ் வெல் வென்டிலேட்டட். ரெண்டாவது வந்து ரூமை வந்து அடிக்கடிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா மாப் பண்ணணும். பெருக்கிறத விட அந்த ஈரத்துணியை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஹவுஸ் டஸ்ட் மைட்னுடைய தன்மை குறையும். அதாவது ரொம்ப கஷ்டம், அதை ஒழிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும். அந்த குறிப்பாக அந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற காலத்தில், அதாவது 60% மேலே ஹியூமிடிட்டியும் இருந்தால் அது வந்து கொஞ்சம் அலர்ஜி. அதாவது வீடு வந்து எப்போவுமே கொஞ்சம் வென்டிலேட்டடாக இருக்கணும். சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டஸ்ட் மைட்னுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அலர்ஜன் டஸ்ட் மைட். செகண்ட் அலர்ஜன் என்னன்னா தட் இஸ் கால்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்கல் ஸ்போர்ஸ் அதாவது தமிழில் வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம மழை காலத்தில் பார்த்திங்கன்னா செவுருலலாம் பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பூஞ்சை. அதில் வந்து ஆஸ்பரகலஸ் இல்லைன்னா ஆல்டர்னேரியா இந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூட ஒரு பொட்டன்ட் அலர்ஜி. ஸோ அதனால் வந்து பாசி படிஞ்சால் இல்லை ஈரக்கசிவு இருந்தால் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம். ஆனால் ஃபங்கல் வந்து வீட்லேயே இருக்கும், வெளியே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். மூன்றாவதாக வந்து இந்த காக்ரோச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், கரப்பாம்பூச்சி. அது கூட நிறைய இருந்தால் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதையும் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்துக்கணும். இது இல்லாமல் போலன்ஸ், அதாவது நம்ம வீட்டை சுற்றி வந்து எல்லாருக்கும் செடி இருக்கும். போகிற இடத்துலலாம் மரங்கள் இருக்கும். மரங்கள், செடிகள், கிராஸு, புல், பூண்டு இதிலெல்லாம் வந்து மகரந்த தூள் போலன் வந்து இது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எதுக்குன்னா ஒரு செடியும் தான் வாழணும்னு நினைக்குது. அதனால தான் வந்து மகரந்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த போலன் வந்து தேடிக்கினே போகும். அதுக்கேற்ற ஒரு ஃப்ளவர் எது இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போலன் வந்து இட் கேன் ட்ராவல் ஈவன் அப் டு 3 கிலோமீட்டர்ஸ்னுவாங்க. ஸோ அதனால் நம்ம சுற்றி நிறைய போலன் இருக்கிறதுனால கூட அலர்ஜி வரும். அதனால தான் வெளிநாடுகள்லாம் சில நாட்டுகள் என்னென்னா அங்கெல்லாம் செடி கொடிகள் நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் காரில் போகும்போதே போட்டிருக்கும் போலன்ஸ் ஆர் கிராசிங் இன் திஸ் டிரெக்ஷன், டோன்ட் கோ இன் திஸ் டிரெக்ஷன் அப்படின்லாம் ஒரு கொடுத்துருப்பாங்க. நான் இதை எதுக்கு சொல்லுவேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். நம்ம போலனை மறந்துடுவோம். வேறு சின்னதெல்லாம் இதனால தான் வருது, தலை கூத்தனா அலர்ஜி வருது, இவன் இதை சாப்பிட்டான் டாக்டர் அலர்ஜி வருதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மையில் நமக்கு வந்து காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது.
அதாவது மழை காலம், சம்மர், ஸ்ப்ரிங், குறிப்பாக இந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய போலன்லாம் வந்து இலையுதிர் காலம், ஆட்டம் அந்த மாதிரி இடத்துல வரும். சம்மரில் வந்து கிராஸ் போலன், அந்த புல்லுலேருந்து வரக்கூடிய போலன்லாம் நிறைய சுற்றும். அதே நேரத்தில் இந்த பூண்டுகள், வீட்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஃபால், மழை காலத்தில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா நம்ம எங்கே வெளியே போகக்கூடாது, எந்த டைமில் போகக்கூடாது, அதாவது சாயங்கால நேரத்தில் சுற்றி இப்போ மகர்ந்த தும்பல் நிறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கதவுகள்லாம் மூடணும். இதெல்லாம் பண்ணாவே பாதி குறைஞ்சிரும். இதை விட முக்கியமானதுன்னா இப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் செல்ல பிராணிகள், பெட்ஸ் இருக்குது. நாய் இருப்பாங்க, கேட்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிறதுனால என்னென்னா அதனோட டேண்டர், அதனுடைய ரோமங்கள்னால கூட அலர்ஜி வரும். குறிப்பாக இந்த கேட்ஸ் அலைவாலாம் ரொம்ப பொட்டன்ட் அலர்ஜன். அதனால தான் அதுங்களெல்லாம் வச்சு இந்த பெட்ஸை வச்சுக்கலாம் அட் ஏ டிஸ்டன்ஸ். நம்ம பெட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுடைய ரூமில் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரூம் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறது பாருங்கள், குழந்தையினுடைய ரூம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கும். அதனால் அந்த ரூம் மட்டும் மிக மிக சுத்தமாக இருக்கும். அப்படின்னு தான் அலர்ஜி வர்றது குறைஞ்சிரும். அது ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், அங்கே பெட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அலர்ஜனை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த அலர்ஜிக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறது அப்படின்வாங்க, இல்லை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னுவாங்க. பெரும்பாலும் அலர்ஜி மைல்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், நிறைய டாக்டர்கள் எல்லாருமே வந்து நிறைய டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சே we மேக் சம் கிளினிக்கல் டயக்னோசிஸ். நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா அது அலர்ஜின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. இது இல்லாமல் நான் ஒன்று கூட சொல்ல வரேன். சில டைமில் ஆஸ்மா போன்ற அலர்ஜிக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும். அதை பற்றி நான் இப்போ வேறு ஒரு வீடியோ பற்றி பேசலாம். இப்போ பெரும்பாலும் இந்த மவுத் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம இந்த அவாய்டன்ஸ், நான் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த டஸ்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, மகரந்த போலன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, பெட்ரூமில் க்ளீனாக, இதெல்லாம் பண்ணாவே அலர்ஜினுடைய தாக்கம் குறையும். இல்லைன்னா டாக்டர்கள் வந்து ஆன்டிஹிஸ்டமின் எழுதி கொடுப்பாங்க. அதை நீங்கள் பத்திரமா எழுதி வச்சுக்கிட்டு அதில் கூட செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும். அது குறிப்பாக இந்த செட்ரிசின், டெஸ்லோராட்டிடின், பிலாஸ்டின், இந்த மாதிரி ஃபெக்ஸோஃபெரடின், இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் பேர் தெரிஞ்சுக்கிறத விட டாக்டர் சொல்கிறத ஒரு முக்கியமாக ஒரு டேப்லெட்டை வச்சுங்க. ஏன்னா திடீர்னு அலர்ஜி வரும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஆன்டிஹிஸ்டமின் போட்டிங்கன்னா நல்லா கேட்கும். சிம்பிளான அலர்ஜி ஒரு ஆன்டிஹிஸ்டமின் போட்டாவே நல்லா மாறிடும். ஆனால் சில பேருக்கு வந்து சிம்பிளாக இருக்காது, அது வந்து ரொம்ப அதிகமான அலர்ஜியாக இருக்கும். அவங்களுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் நம்ம பண்ணணும். குறிப்பாக 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட்டுன்னுவாங்க. இந்த ஸ்கின்னில் ஊசியை போட்டு குத்தி அந்த அலர்ஜென்ட் இருக்கான்னு அந்த குழந்தைக்கு வந்து அந்த அலர்ஜி சென்சிட்டிவ் சைஸ் இருக்குதான்னு பார்க்குறது ஒரு விதம். ரெண்டாவது பிளட்டில் கூட ஸ்பெசிஃபிக் அலர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சீ ஃபுட் அலர்ஜி நிறைய இருக்கா, இல்லை ப்ரான்ஸ் அலர்ஜி இருக்கா, கிராப் அலர்ஜி இருக்கா, இல்லை ஃபங்கல் அலர்ஜி இருக்கா, போலன் அலர்ஜி இருக்கா, டஸ்ட் மைட் இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு குழந்தைக்கு ரொம்ப அலர்ஜி இருந்தது. அது வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த குழந்தை. அப்புறம் பார்த்தா எல்லா டெஸ்ட்லேயும் அவங்க வந்து they are willing to do all the test. அது இன்சிஸ்டட் ஆல்சோ. அப்படி பண்ணும்போது பார்த்தா அந்த குழந்தைக்கு ப்ரான்ஸ் அலர்ஜி இருந்தது. அந்த ப்ரான்ஸ் அலர்ஜி, அந்த ப்ரான்ஸை கொஞ்சம் ஒதுக்கின உடனே, அதாவது இந்த எறா சாப்பிட்றது நிறுத்தின உடனே அந்த குழந்தை அடுத்த வருஷம் வரும்போது பார்த்தா மார்க்கட் இம்ப்ரூவ்மெண்ட். இது வந்து அவங்க சார் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான், நல்லா அவனுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. முன்ன வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, ஏன்னா அவங்க வாழ்ந்த இடங்கள் வந்து சீயை பற்றி இருக்கிறதுனால அவங்க நிறைய சாப்பிட்ருப்பான் போல இருக்குது. ஸோ அதனால் டெய்லி அலர்ஜி இருக்கும் போல இருக்குது. அப்போ நிறுத்தின உடனே இப்போ நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளான அலர்ஜியெல்லாம் வந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின் போட்டாவே நல்லாயிடும். கொஞ்சம் சிவியர் அலர்ஜி இருந்தால் பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கூட ரொம்ப பெரியனெல்லாம் இருக்குது அலர்ஜி, அதை தாங்கவே முடியலன்னா அதுக்கு ஒரு அலர்ஜிஸ்ட் கிட்ட போகணும், இல்லை பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவாங்க. இம்யூனோதெரப்பின்றது ஒரு விதமான வைத்தியம். அது வந்து உங்களுக்கு அது நீங்கள் போனீங்கன்னா டாக்டருங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணிக்கலாம். ஆனால் மேலை நாடுகள் இதை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டாங்க. அவங்க எப்படின்னா இப்போ அலர்ஜியினுடைய பாதையை பார்த்துட்டாங்க. இந்த அலர்ஜி வந்து பல செல்களால் வருது. டென்டிட்டிக் செல்லு,
அது போயிட்டு வந்து டி செல்லேருந்து பிளாஸ்மா, அது பி செல்லு, பிளாஸ்மா செல்லு, அதுலேருந்து ஆன்டிபாடிஸ்லாம் வருதில்ல. இந்த ஒரு செல்லும் ஒன்றுத்துக்கு ஒன்று பேசிக்கும். அது எதனால் பேசிக்குது? அது இன்டர்லியூக்கின் பேர். ஸோ அந்த இன்டர்லியூக்கினை கட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நிறைய இப்போல்லாம் பயாலஜிக்ஸ்னு சொல்லுவாங்க, மாலோகுலர் ஆன்டிபாடிஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் வந்து எல்லாருக்கும் அதில் நடைமுறை ட்ரீட்மெண்ட்டில் அமையாது, ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவாய்டன்ஸ் தான் பெஸ்ட்டு. இல்லைனா சிம்பிள் மெடிக்கேஷனில் நம்ம நல்லா வாழலாம், அலர்ஜியே இல்லாமல் வாழலாம். அதாவது இதெல்லாம் அலர்ஜி ஏன் வருதுன்றது பார்த்திங்கன்னா, இது கூட நமக்கு ஒரு வகையில் நல்லதாக கூட இருக்கலாம். நம்ம எவல்யூஷனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். ஸோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு நன்மை கூட நடக்கலாம், அப்படி நினச்சிக்கணும். நம்ம ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஓகே, ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கணும். அதை பற்றி வரிய பண்ணக்கூடாது. அதுதான் டாக்டர்கிட்ட போகும்பொழுது சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அலர்ஜிக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் கன்ஃபியூஷன் வந்துடும். அலர்ஜின்னு ஃபஸ்ட்டு பேஷண்ட் தெரிஞ்சிக்கினா தான் நல்லது. நீங்கள் எப்போ பாரு வந்து உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு எல்லா சிம்டமையும் சொல்ல மாட்டீங்க, ஏதாவது ஒன்று போய் சொல்லுவீங்க. ஆனால் ரொம்ப காமனாக இருக்குது இன்ஃபெக்ஷன். அதனால் டாக்டருங்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸையும் எழுதி வச்சுக்கணும். அதை டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சி கிளினிக்கல் டயக்னோசிஸ், அலர்ஜி இஸ் கிளினிக்கல் டயக்னோசிஸ், நிறைய டெஸ்ட்லாம் தேவைப்படாது. இது இல்லாமல் இன்னும் லாஸ்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதுதான் அனஃபைலாக்சிஸ்னுவாங்க. அலர்ஜி வரவங்களுக்கு அனஃபைலாக்சிஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அனஃபைலாக்சிஸ்ன்றது வந்து ஒரு அலர்ஜியினுடைய விஸ்வரூபம்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய மெக்கானிசம் வேறு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் சில டைமில் இந்த குழவை கிடைக்குதுன்றாங்க பாருங்கள், தேனி கிடைக்குது, குழவை கிடைக்குது, அப்போல்லாம் வரும்போது அந்த அலர்ஜி வேகமாக பரவி சில பேர் வந்து அப்படியே நிலை தடுமாறி கீழே பிளட் ப்ரெஷர்லாம் ஃபால் ஆகிடும், கண் மூக்கு இதெல்லாம் பிதிக்கிடும். அந்த மாதிரி அலர்ஜி தான் அனஃபைலாக்சிஸ்னு பேர். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். ஃபாரின்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அலர்ஜி அனஃபைலாக்சிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரே மருந்து எஃபினெஃப்ரின்ற மருந்து. அது வந்து ஒரு பென்சில் மாதிரி, எபினெஃப்ரின் பென்னுன்னு கூட வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டில் அவ்வளோ. பட் அட்லீஸ்ட் அனஃபைலாக்சிஸ் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனடியாக நேரவே ஹாஸ்பிட்டல்கிட்ட போகணும். ஏன்னா அங்கே டாக்டர்கள் வந்து எபினெஃப்ரின் கொடுத்தாங்கன்னா உடனே நல்லாயிடும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அனஃபைலாக்சிஸ் வந்து சில டைமில் வந்து ஒரு விளைவுகள் வந்து மோசமாக கூட ஆகிடும். அதனால் நம்ம அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்று வந்து இப்போ அலர்ஜியை பற்றி சொன்னேன். அடுத்த வீடியோவில் வந்து ஆஸ்மாவை பற்றி எப்படி தடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.